ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவரின் நாமத்தில் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தவக்காலத்தை தொடங்குகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய எமக்கு இந்த தவக்காலமானது மிக முக்கியமான காலமாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை ஆழமாக சென்று தியானிக்கின்றோம். அப்படி என்றால் ஏனைய நாட்களில் நாம் ஆழமாக தியானிப்பதில்லையா என்று கேட்கின்ற பொழுது நாம் தியானிக்கின்றோம். ஆம், ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இதை தியானிக்கின்றோம். ஆனால் இந்த காலத்திலே, இந்த தவக்காலத்திலே நாம் மிக ஆழமாக உள்ளே சென்று ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு எம்மை ஒன்றித்து, அவருடைய மரணத்தோடு எம்மை ஐக்கியப்படுத்தி, அவருடைய உயிர்ப்பிலே நாம் புதிய வாழ்வுக்குள் எழுகின்றோம். அதுதான் இந்த காலத்தின் சிறப்பம்சம். இதை நாம் எவ்வாறு நோக்குகின்றோம், எவ்வாறு இதை நாம் நிஜமாக்குகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே இன்று தொடங்கி பெரிய சனி இரவு வரை எம்மை நாம் எமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்பதற்காக ஆயத்தப்படுத்த போகின்றோம். அதுதான் இந்த தவக்காலத்தின் இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. நாம் ஏன் செப தவ ஒருத்தர்களை செய்கின்றோம் என்று சொன்னால், இவற்றினூடாக எம்மை நாம் புதுப்பித்து புனித சனி இரவிலே எமது திருமுழுக்கு வார்த்தைப்பாடை ஆண்டவர் இயேசுவோடு நாம் கொண்டுள்ள அந்த உறவை ஆழப்படுத்தும் முகமாக எமது வாக்குறுதிகளை நாம் புதுப்பிக்க இருக்கின்றோம். எமது அன்பை நாம் வழிகாட்ட இருக்கின்றோம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த காலத்தில் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் மிக முக்கியமாக நோக்க வேண்டிய விடயம், வெளிப்பராக்குகளிலிருந்து எம்மை நாம் பொறுத்தல் செய்ய வேண்டும். பொறுத்தல் ரீதியாக எமது உடல் உள ஆன்மீக சவால்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்க எம்மை நாம் ஆயத்தப்படுத்த போகின்றோம். நண்பர்களே, இந்த தவக்காலத்திலே மிக ஆழமாக எமது தவ செயற்பாடுகளிலே, ஒருத்தல் செயற்பாடுகளிலே ஆழமாக நாம் விரும்புவோமாக. அத்தோடு நாங்கள் தான தர்மம் செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவின் பேரால் மற்றவர்கள் படுகின்ற அந்த வேதனைகளையும் எமதாக்கிக் கொண்டு நாம் அவர்களோடு சேர்ந்து துன்பப்பட்டு அவர்களோடு எம்மிடம் உள்ளதை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். நாம் தான தர்மம் செய்கின்ற பொழுது எம்மிடம் மீதமான உள்ளவற்றை நாம் கொடுக்கப் போவதில்லை. மாறாக இவற்றையெல்லாம் நாம் கொடுத்தால் எமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும், இவற்றையெல்லாம் நாம் கொடுத்தால் எமக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்கும் என்பவற்றையெல்லாம் பார்த்து அவற்றை ஒருத்தல் செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை எமக்கு பிரயோசனம் உள்ளதாக அமையும். அந்த செயற்பாடு எம்மை ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியமாக ஒன்றிக்கும். அன்பர்களே, இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது, அதிலும் இன்றைய 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகின்றது, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். அப்படி என்று சொன்னால் இன்றுதான் எமது மனமாற்றத்தின் காலம். நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நாம் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும், இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் இன்றாக அமைய வேண்டும். எமது மனமாற்றத்தின் காலமாக அமைய வேண்டும். நானும் நீங்களும் எமது வாழ்வை மாற்றியவர்களாக ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம் ஆகியவற்றோடு ஒன்றித்து புனித சனி இரவிலே நாம் எமது திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பிக்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்து புது வாழ்வுக்கு நுழைவோமாக. ஆமென்.